இன்னைக்கு வந்து ஒரு கிரேனோ கூட 2D ஸ்கெட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள வந்தோடனே ஆட்டோகேடில் யூனிட் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, யூனிட் டெசிமலில் எனக்கு ப்ரெசிஷன் வந்து 0.0ன்னு கொடுத்துக்கிறேன். எம்எம்மில் தான் எனக்கு தேவைப்படுது. ஓகே, நான் ஸ்கெட்ச் போடுறதுக்கு முன்னாடி என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். அதனால் லோட் கொடுத்து என்னோட டேஷ் லைன் நான் இன்புட் பண்ணிக்கிறேன். சரி, ஒரு சென்டர் லைன். சென்டர் லைனை கரண்ட் லைனாக மாற்றிட்டு ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு என்னோட ஸ்கெட்சை நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இங்கேருந்து ஒரு 120 mm இன்னொரு லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து எனக்கு நான் இந்த சென்ட்ரல் லைனோட ஸ்கெட்சை மாற்றிக்கிறேன் வித் ப்ராப்பர்ட்டிஸ் கமெண்ட். ப்ராப்பர்ட்டிஸ் கமெண்ட்டில் எனக்கான ஸ்கேலிங் கொடுத்துருக்கேன். ஓகே, கிரேனோட டாப் இங்கே தான் இருக்கும் போது அதோட ரேடியஸை நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் எனக்கு டயா வந்து 25. மறுபடியும் இதில் இன்னொரு டயா கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி லைனை மாற்றிக்கிறேன். பை லேயரில் என்னோட அடுத்த சர்க்கிள் வந்து டயா 50ல் இருக்கு. அடுத்து என்னோட கிரேன் ஹூக்கோட பாடி இங்கே தான் வரப்போகுது. அதோட டயாமீட்டர் வந்து 28. அதனால் இங்கேருந்து ஒரு 28க்கு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் 14. இந்த லைனை மிரர் பண்ணிக்கிறோம். தேவையில்லாத லைன்ஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் 25க்கு என்னோட சென்டர் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கேருந்து ஒரு 9 mmக்கு இங்கே வந்து என்னோட ரேடியஸ் வந்து 56. என்னோட ஷேப் வந்து இங்கே டேஞ்சண்டாக கனெக்ட் ஆகுது. அதுக்கு எனக்கு tan ரேடியஸ் சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சண்டாக என்னோட ரேடியஸில் 50 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். தேவையில்லாத ஸ்கெட்சஸை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிக்கிறோம். ட்ரிம்ல என்னோட கட்டிங் எட்ஜஸ் வந்து இந்த லைனையும் இந்த லைனையும் மட்டும் கொடுத்துக்கிறேன்.
சேம். அடுத்து இங்கேருந்து எனக்கு ஒரு டேஞ்சண்ட்டாக ஒரு சர்க்கிள் தேவைப்படுது. அந்த சர்க்கிள் நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். சேம் ஒரு tan ரேடியஸ் இருக்கிற சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட டேஞ்சன்ட் இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு 56 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. இங்கேயும் சேம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்கெட்சஸை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன் வித் கட்டிங் எட்ஜஸ். என்னோட கட்டிங் எட்ஜ் வந்து இந்த லைனையும் இந்த சர்க்கிள் தான் என்னோட கட்டிங் எட்ஜ். என்டர் எடுத்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அவுட்டர் கிடச்சிருச்சு. இங்கே ஹேண்ட் நோக்கோட ஹெண்டு ஸ்கெட்ச் பண்ணணும். அதுக்காக அந்த எண்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 50, அடுத்து ஹைட் வந்து ஒரு 28. இந்த இடத்துல ரேடியஸ் 6.5க்கு ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரா லைன்ஸை டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சென்ட்டாக நான் இன்னொரு சர்க்கிள் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா லைன்ஸை ட்ரிம் பண்ணிக்கிறேன். என்னோட கட்டிங் எட்ஜஸ் வந்து இதுவும் அண்ட் தென் அடுத்து எனக்கு இந்த இடம் எனக்கு தேவைப்படுது. இங்கேயும் சேம் அதோட ரேடியஸ் 56 கொடுக்கணும். இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சென்ட்டா tan with and then radius என்னோட ரேடியஸ் வந்து 56 கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். என்னோட கட்டிங் எட்ஜஸ் வந்து இந்த சர்க்கிளும் என்டர் தேவையில்லாத ட்ரிம் பண்ணிக்கிறேன். என்னோட அவுட்டர் கிடைச்சிருச்சு. அது இல்லாமல் எனக்கு தேவையில்லாமல் இருக்கிற எக்ஸ்ட்ரா லைன்ஸை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட லைன் இதில் எக்ஸ்ட்ராவாக கட் ஆகிடுச்சு. இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கிரேனோக்கோட டோட்டல் ஸ்கெட்ச் கிடச்சிருச்சு. இதோட சென்டரை டிஃபைன் பண்ணிட்டு நான் அதோட டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன். சென்டரை டிஃபைன் பண்ணுறதுக்காக சேம் சென்டர் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இங்கிருந்து ஓகே, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் டயாமீட்டர் வந்து 25. இந்த சர்க்கிள் வந்து 50. எனக்கு இங்கே டைமென்ஷன் மென்ஷன் பண்ணோம், அதனால் டபுள் கிளிக் பண்ணி என்னோட டைமென்ஷனை நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன்.
அடுத்து எனக்கு இங்கே ஒரு ஃபில்லட் வந்திருக்கணும். அதனால் ஃபில்லட் கொடுத்து இந்த சர்க்கிளுக்கும் ஃபஸ்ட்டு ரேடியஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். 3 mm ரேடியஸில் இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்கேன். சேம் அதே விஷயத்த ஆப்போசிட் சைட்லேயும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் டைமென்ஷன் கொடுக்குறது டாப்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். அடுத்து ரேடியஸ் கொடுக்குறேன். என்னோட ஃபஸ்ட்டு ரேடியஸ் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன். இதோட ரேடியஸ் 50, இப்போ பொசிஷன் சைஸ்க்கு தேவையானதை கொடுத்துட்டேன். அண்ட் தென் இப்போ பொசிஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இதோட ஓவரால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்டன்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட டைமென்ஷன்ஸ்லாம் சென்டர் லைன் வந்திருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட சென்டர் லைன்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த லைன் எல்லாத்தையும் ஒரு நார்மல் லைனாக மாற்றிக்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கிற லைனை டெலிட் பண்ணி டைமென்ஷன் அண்ட் தென் ஃபைனலாக ஃப்ரேமுக்கு தேவைப்படுற டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. நேமை மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் தென் இது ஒரு லேஅவுட் வியூவில் பார்த்துக்கலாம். லேஅவுட் விசார்டில் ஒரு நியூ லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு A4 ஷீட்டில் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் வித் எம்எம்ல போர்ட்ரேட் ரெப்ரசன்டேஷனில். ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல் பிரிண்ட் வியூ செக் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இதுதான் நம்ம ஓவராலோட ஒரு crane ஹூக்கோட ஒரு 2D sketch.